ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா தேனி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. காலங்காத்தால 5:30 மணிக்கு இருக்கோம். எதுக்குன்னா நம்ம தேனியில இருந்து போடி போயிட்டு போடியில இருந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்கு குரங்கணின்னு சொல்லிட்டு அங்கதான் டிராவல் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோல வந்து நம்ம தேனியில இருந்து போடி போயிட்டு போடியில இருந்து குரங்கணி போற பஸ் பிளாக் தான் பார்க்க போறோம். 7 மணிக்கு பஸ் நாங்க போடியில. இங்கிருந்து வந்து ஒரு 15-20 மினிட்ஸ் டிராவல் தான் போடிக்கு. ஸோ நம்ம தேனியிலிருந்து போடி போயிட்டு அங்கிருந்து குரங்கணி போலாம். வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம தேனிக்கு பக்கத்துல இருக்கிற செம்ம பியூட்டிஃபுல் ஹில் ஸ்டேஷனான குரங்கணி பார்க்க போலாம். நம்ம கும்கி படம்லாம் வந்து அங்கதான் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ்ன்னு சொல்றாங்க. எப்படிதான் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. மக்களே, போடி போறதுக்கு நமக்கு ஒரு பஸ் ரெடியா இருக்குங்க. இது வந்து மூணார் வரைக்கும் போற பஸ்ஸுங்க. கம்பத்துல இருந்து தேனி போடி வழியா மூணார் வரைக்கும் போற பஸ். செம்ம டிஸ்கோ லைட்ஸ் எல்லாம் போட்டு சூப்பரா இருக்குல்ல. டிஎம்டி பஸ், இன்டர்ஸ்டேட் பெர்மிட்டுங்க. தமிழ்நாட்டுல இருந்து கேரளாக்குள்ள போற வண்டி. சரி மக்களே, வாங்க போர்ட் பண்ணுவோம். ஸோ இங்கிருந்து வந்து ஒரு 15-20 மினிட்ஸ் தான் போடிக்கு. ரொம்ப தூரம்லாம் கிடையாது தேனியிலிருந்து போடி. ஸோ இன்கேஸ் நீங்கள் மூணார் போகிறதா இருந்தாலும் தேனியிலிருந்து காலங்காத்தால நீங்கள் வந்து இறங்குனீங்கன்னா 5:45க்கு இந்த பஸ் பிடிச்சிடலாங்க. டிஎம்டி பஸ்ஸு. கம்பத்துல இருந்தும் எடுக்கலாம், தேனியில இருந்தும் எடுக்கலாம். கம்பத்துல இருந்து ஒரு 4:30க்கு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே 5:30க்கு வந்திருக்கு. மக்களே, பஸ் போர்ட் பண்ணியாச்சுங்க. இன்னும் வந்து ஒரு 5-10 மினிட்ஸில் எடுப்பாங்க. உள்ள இன்டீரியர்ஸும் சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்களா. ஃபுல்லாக ஹில்ஸ் மேலே போகிறதுனால கீழேருந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து மலை மேலே கொண்டு போகிறாங்க. ஸ்நாக்ஸ் எல்லாம் எங்கே பார்த்தாலும் ஒரே லக்கேஜாக இருக்கு. ஸோ நம்ம போடி போயிட்டு அங்கிருந்து குரங்கணி பஸ் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தேனியிலிருந்து போடி போற பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பிடுச்சுங்க. தேனி புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து. தேனியிலிருந்து பாத்தீங்கன்னா கம்பம், போடி இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் வந்து நிறைய பஸ் ஃபெசிலிட்டி இருக்கும். அதே மாதிரி தான் வந்து குமுளி போறதுக்கும் மூணார் போறதுக்கு இந்த மாதிரி பிளேசஸ்க்கெல்லாம் வந்து உங்களுக்கு 24/7 பஸ் ஃபெசிலிட்டி இருக்கும். நைட் கொஞ்சம் ஃப்ரீக்வன்சி வந்து கம்மியா இருக்கும். பட் டே டைம்ல பாத்தீங்கன்னா எவ்ரி 10-15 மினிட்ஸ் வந்து ஒரு பஸ் கிளம்பிக்கிட்டே இருக்குங்க. ஸோ நாம போடி போயிட்டு அங்கிருந்து குரங்கணி மலைகளுக்கு போறோம். ஸோ குரங்கணி வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணாத பிளேஸ். நம்ம தமிழ் மக்கள் ஆகட்டும், தமிழ் விளாகர்ஸ் ஆகட்டும், நிறைய வீடியோஸ் வந்து குரங்கணி பத்தி இல்ல. ஒரு ரீசன் மேபி குரங்கணியில ஒரு 7 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சுங்க. ட்ரெக்கிங் போன மக்கள் வந்து மலையில வந்த காட்டுத்தீல இறந்துட்டாங்க. ஸோ அதுல இருந்து வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் அதிகமா இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன் ட்ரெக்கிங் போறதுக்கெல்லாம். பட் நாம வந்து இன்னைக்கு குரங்கணி போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். நம்ம கொழுக்கு மலைகள் டாப் ஸ்டேஷன் கீழே இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு மலை கிராமங்க குரங்கணி. குரங்கணி கொட்டாக்குடின்னு 2 கிராமம் இருக்கா. நான் 2 கிராமத்தையும் வந்து கவர் பண்ண போறேன். ஒன்னு வந்து குரங்கணி இருக்கிற இடத்துல இருந்து நம்ம கொழுக்குமலை டாப் ஸ்டேஷன் மேல போற வழியில சூப்பரா குரங்கணி ஃபால்ஸ் இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன் காட்டுக்குள்ள. ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அதுக்கப்புறம் கொட்டாக்குடி அப்படிங்கிற ஊரை எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம், குரங்கணியில இருந்து கொஞ்சம் கீழே. ஸோ அதுதான் வந்து நம்ம கும்கி மாதிரியான படங்கள் எல்லாம் எடுத்த ஷூட்டிங் லொகேஷனுங்க. அதை தவிரவே நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க. மக்களுக்கு யாராவது பாக்குறவங்க, வீடியோ பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க, இன்னும் வேற என்ன ஃபில்ம் எல்லாம் வந்து அந்த லொகேஷன்ல எடுத்திருக்காங்கன்னு. ஸோ நாம அந்த பிளேசஸ் தான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாம டிக்கெட்டும் எடுத்தாச்சுங்க. தேனியிலிருந்து போடி போறதுக்கு வந்து 15 ரூபா டிக்கெட் பிரைஸ். ஸோ லெஸ் தென் 1 ஹவர்ல நாம தேனியிலிருந்து போடி ரீச் ஆயிடலாம். ஸோ போடியிலிருந்து போடிமெட்டு வழியா மூணார் போறதுக்கு வந்து நிறைய பஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இன்கேஸ் நீங்க சென்னையிலிருந்து மூணார் போகணும்னா கூட சென்னை சென்ட்ரல்ல இருந்து நம்ம போடி நாயக்கனூர் வரைக்கும் இப்போ ஒரு ட்ரெயின் விட்டுருக்காங்க, எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். ஸோ அது வந்து
வீக்லி 3 டைம்ஸோ 4 டைம்ஸோ வருது. நீங்க ஐஆர்சிடிசியில பார்த்து அட்வான்ஸ்டா ரிசர்வேஷன் பண்ணிக்கிட்டீங்கன்னா சூப்பரா நீங்க சென்னையில இருந்து போடிநாயக்கனூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கிட்டு கரெக்டா ட்ரெயின் வர சமயத்துல ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தே வந்து ஒரு மூணார் பஸ் ஆப்ரேட் பண்றாங்களா நம்ம டிஎன்எஸ்டிசி. ஸோ அந்த பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம சூப்பரா சென்னையில இருந்து வந்து இறங்குனீங்களா, சூப்பரா மூணார் பஸ் எடுத்தீங்களா, மலை மேல ரீச் ஆகிறீங்களா அப்படின்னு இருக்கலாம். ஸோ யூஸ் பண்ணிக்கங்க. நாம வந்து ஏற்கனவே வந்து நம்ம போடிநாயக்கனூர் ரயில்வே ஸ்டேஷன் பத்தியும் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் போடி டு சென்னை டிராவல் vlogகும் ஒன்று பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பார்க்காம இருந்தா பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்கேஸ் நீங்க மூணாருக்கு போடிநாயக்கனூர் வழியா டிராவல் பண்ணணும்னு பிளான் பண்ணீங்கன்னா அந்த வீடியோஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம ட்ரெயின் vlogs பிளேலிஸ்ட்லயும் இருக்கும், தமிழ்நாடு vlog பிளேலிஸ்ட்லயும் இருக்கும். ஸோ உங்களுக்காக பார்த்து யூஸ் பண்ணிக்கங்க. போடிநாயக்கனூர் பிளஸ் போடி பிளஸ் எப்பா கணேசன் போட்டீங்கன்னாவே அந்த வீடியோஸ் வந்துடும். ஓகேவா? பாருங்க, தேனியிலிருந்து நம்ம போடி போற வழியில எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு இயற்கை சூழல் பார்த்துட்டே நம்ம பயணிக்கலாம் வாங்க. மக்களே, கரெக்டா 6:20க்கு நாம போடி பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சுங்க. ஸோ இங்கிருந்து 7 மணிக்கு நமக்கு குரங்கணி பஸ் வரும். இன்னும் நமக்கு 40 மினிட்ஸ் டைம் இருக்குங்க. ஒரு டீ ஏதாவது சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதுதான். போடியை சுத்தி பாத்தீங்களா, ஃபுல்லா மேற்கு தொடர்ச்சி மலைகள் தான். செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க வெதரு. வாவ். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இங்கிருந்து நம்ம குரங்கணி போற ரூட் வந்து இன்னுமே ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கும். தேனியிலிருந்து கம்பம் வந்த பஸ் கிளம்பிடுச்சுங்க. மூணார் வரைக்கும் போறதுனால காலங்காத்தாலேயே ஃபுல்லா போகுதுங்க. குரங்கணி பஸ் இந்த பிளாட்ஃபார்ம் தான் வருமா? இன்னும் வந்து ஒரு 15 மினிட்ஸ் இருக்கு, வெயிட் பண்ணுவோங்க. மக்களே, போடியில் இன்னைக்கு செம்ம வெதருங்க. இங்க பாருங்க, இந்த பக்கமும் மலைகள் தான், ஃபுல்லா மேகங்கள் தவழ்ந்துட்டு செம்ம சூப்பரா இருக்கு. போடி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டே பண்றதுக்கெல்லாம் வந்து பஸ் ஸ்டாண்ட் பின்னாடியே ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குங்க. விஜயா ஹோட்டல். நம்ம பஸ் இன்னும் காணோம். இன்னும் ஒரு 5-10 மினிட்ஸ் ஆகும் போல. மக்களே, நாம குரங்கணி பஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்போ கரெக்டா 6:30க்கு கம்பத்திலிருந்து சுருளி தீர்த்தம் வரைக்கும் போற பஸ் கிளம்பிட்டு இருக்குங்க. ஸோ இன்கேஸ் நீங்க கம்பத்துல இருந்துங்கிற பாருங்க, போடியில இருந்து. ஸோ போடியிலிருந்து நீங்க சுருளி போகணும்னா, சுருளி காலையில போகணும்னா 6:30 மணிக்கு ஒரு பஸ் கிளம்புதுங்க. மக்களே, போடிநாயக்கனூர்ல இருந்து மேல போடிமெட்டு பூப்பாரெல்லாம் போறதுக்கு இந்த மாதிரி வேனும் இருக்குங்க. காலங்காத்தால பஸ்ஸஸும் நிறைய இருக்கும். காலையில் இருக்கிறதுனால டிராவல்ஸ் எல்லாம் கூட வந்துட்டு இருக்கு. சென்னை பெங்களூர் டு போடி பஸ்ஸஸ் எல்லாம். ஸ்ரீ கிருஷ்ணா டிராவல்ஸுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு போடிநாயக்கனூர்ல இருந்து குரங்கணி போற டிஎன்எஸ்டிசி பஸ் வந்துருச்சுங்க. ஸோ நம்ம போடியிலிருந்து குரங்கணி போறதுக்கு வந்து டைமிங்ஸ்க்கு தான் பஸ் இருக்கும்.
ஸோ அந்த டைமிங்ஸ்க்கு தகுந்த அப்படி நாம போயிட்டு வந்துக்கணும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பஸ்ஸா செகண்ட் பஸ்ஸான்னு தெரியல. நாம வந்து ஏர்லி மார்னிங்கே கிளம்பி போறோம். ஸோ தட் ஒரு டே ஃபுல்லா வந்து நம்ம குரங்கணியில டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான். ஸோ அட்லீஸ்ட் வந்து நாம 3 o'clock ஒரு ரிட்டர்ன் பஸ் இருக்குங்க குரங்கணியில இருந்து போடிக்கு. ஸோ 3 மணிக்குள்ள வந்து நமக்கு ஒரு 5 hours டைம் இருக்கும். சூப்பரா வந்து குரங்கணி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், கீழே இருக்கிற கொட்டாக்குடி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் வந்து நம்ம ஏர்லி மார்னிங் கிளம்பி போறோம். ஸோ இன்கேஸ் நீங்களும் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நான் டைமிங்ஸ் சொல்றேன், அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் 2 வீலர்ல வரீங்க, 4 வீலர்ல வரீங்கன்னா பிரச்சனையே இல்லைங்க. இங்கிருந்து வந்து 17 கிலோமீட்டர் தான் நம்ம போடி நாயக்கனூர் டவுன்ல இருந்து குரங்கணி ரீச் ஆகிறதுக்கு. ஸோ சூப்பரா போயிட்டு நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம். நிறைய மக்கள் வந்து அவ்வளவா குரங்கணிக்கு போற மாதிரி தெரியல. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டிராவல் பண்ணுங்க. தேனியில இருக்கிற ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஹிடன் ஸ்பாட்ஸ் இதெல்லாம். ஸோ மக்களே, போடியிலிருந்து குரங்கணி போறதுக்கு 15 ரூபாங்க டிக்கெட் பிரைஸ். இதே மாதிரி தான் நம்ம தேனியிலிருந்து போடி வரைக்கும் 15 ரூபா, போடியிலிருந்து குரங்கணி போறதுக்கு 15 ரூபா. ஸோ 30 ரூபா தாங்க. ஸோ டோட்டலி 60 ருபீஸ்ல நீங்க டூ அண்ட் ஃப்ரோ பஸ் ஜேர்னிக்கான காசு முடிச்சிடலாம். 60 ரூபால நீங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம். அங்க ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கும் தான் நினைக்கிறேன், சாப்பிட்றதுக்கு கண்டிப்பா இருக்கும். கொஞ்சம் டூரிஸ்ட் பிளேசஸ் போனாலும் அங்க ஏதாவது ஹோட்டல்ஸ் இருக்கும். ஸோ அதை பத்தி நீங்க பிரச்சனை இல்லை. நான் நெக்ஸ்ட் வீடியோல கம்ப்ளீட்டா கவர் பண்றாங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு. ஓகேவா? மக்களே, நம்ம போடி டவுன்ல இருந்து அவுட்டர் வந்தாச்சுங்க. ஸோ நம்ம மலை அடிவாரத்துக்கு வந்தாச்சு. இன்னும் கொஞ்ச தூரத்துல நம்ம மலை ஏற ஆரம்பிச்சிருவோம். குரங்கணி மலைகள் முந்தல்னு ஒரு பிளேஸ் இருக்குங்க. ஸோ அங்கதான் வந்து நம்ம ஃபாரஸ்ட் செக் போஸ்ட், போலீஸ் செக் போஸ்ட் எல்லாம் இருக்கு. வர்ற வழியிலேயே வந்து நம்ம நிறைய போலீஸ் எல்லாம் நிக்கிறத பார்த்தோம் செக் போஸ்ட்ல. இங்க பாருங்களேன் எவ்வளவு பேர் நிக்கிறாங்கன்ட்டு. ஸோ நாம ஒரு பௌர்ணமி அன்னைக்கு வேற டிராவல் பண்றோங்க. இந்த வழிகள் எல்லாம் வந்து நிறைய பக்தர்கள் போயிட்டு இருக்கிறதுனால நிறைய போலீஸ் ப்ரொடெக்ஷன் எல்லா பக்கமே போட்டிருக்காங்க. தேனி டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாவே வந்து நிறைய போலீஸ் ப்ரொடெக்ஷனு. ஸோ இந்த ஜங்ஷன்ல இருந்து போடிமெட்டு போறதுக்கும் ஒரு வழி திரும்புது. நாம டைரக்டா போறோம். அங்க பின்னாடி தெரியுது, முன்னாடி தெரியுது பாருங்க, அந்த மலைகள் தான் வந்து குரங்கணி மலைகள்ங்க. அது மேல வந்து பாத்தீங்கன்னா மேல போனோன்னே கொஞ்ச தூரம் தமிழ்நாடு, இந்த கிழக்கு பார்த்து இருக்கிற சரிவுகள் எல்லாம் தமிழ்நாடு பக்கம் இருக்கும். மலை மேல போனதுக்கு அப்புறம் கேரளா இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் ஸ்டார்ட் ஆயிடுங்க. ஸோ இங்கிருந்து வந்து போடிமெட்டு வழியா கேரளாக்குள்ள போறதுக்கு ஒரு வழி இருக்கு. அதுதான் வந்து மூணார் போற ரூட் கூட. குரங்கணியிலிருந்து வாக் பண்ணி போறதுக்கு தான் வந்து தடை இருக்கான். டாப் ஸ்டேஷன் கொழுக்குமலை எல்லாம் போயிட்டு நாம நடந்து தான் போகணும் இந்த சைட்ல இருந்து. அங்க மேல அப்ரோச் பண்ணோம்னா கேரளாக்குள்ள இருந்து தான் வந்து ரோட் ஃபெசிலிட்டி இருக்கான். ஸோ அந்த மாதிரி செம்ம சூப்பரான ஒரு வைல்ட் ஃபாரஸ்ட் இருக்கிற ஏரியாக்குள்ள தாங்க நம்ம போயிட்டு இருக்கோம். அழகு இருக்கிற இடத்துல ஆபத்து இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அன்பார்ச்சுனேட் இன்சிடென்ட் அது நடந்துருச்சு. ஸோ அதனால இன்கேஸ் நீங்க ட்ரெக்கிங் எல்லாம் போகணும்னா லோக்கல் கைட்ஸ் கிட்ட கேட்டுட்டு இங்க தட்பவெப்பநிலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஸோ ப்ராப்பரா ஃபாரஸ்ட் அஃபீஷியல்ஸ் கிட்ட எல்லாம் பர்மிஷன் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அவங்களே வந்து கைட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க மக்களே, எக்ஸைட்டடா இருக்கு. சூப்பரா நாம போய் குரங்கணி மலைகளை எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம்.
மக்களே, நாம ஆல்மோஸ்ட் குரங்கணி மலைகள் மேல வந்தாச்சுங்க. செம்ம பியூட்டிஃபுல்லான நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே சூப்பரா ஒரு மெலடியோடவே நம்ம போய் ரீச் ஆவோமா குரங்கணிக்கு? இதோ உங்களுக்காக. வானம்பாடி பறவைகள் 2 ஊர்வலம் எங்கோ போகிறது. காதல் காதல் எனும் ஒரு கீதம் பாடிடும் ஓசை கேட்கிறது. இசைமழை எங்கும் பொழிகிறது. எங்களின் ஜீவன் நனைகிறது. கடலலையாவும் இசைமகள் மீட்டும் அழகிய வீணை சுரஸ்தானம். இரவும் பகலும் ரசித்திருப்போம். நீ ஒரு காதல் சங்கீதம். வாய்மொழி சொன்னால் தெய்வீகம். நீ ஒரு காதல் சங்கீதம். பூவை சூட்டும் கூந்தலில் எந்தன் ஆவியை நீ ஏன் சூட்டுகிறாய்? தேனை ஊற்றும் நிலவினில் கூட தீனை நீ ஏன் மூட்டுகிறாய்? கடற்கரை காற்றே வழியை விடு. தேவதை வந்தால் என்னோடு. மணல் வெளியாவும் இருவரின் பாதம் நடந்ததை காற்றே மறைக்காதே. தினமும் பயணம் தொடரட்டுமே. நீ ஒரு காதல் சங்கீதம். வாய்மொழி சொன்னால் தெய்வீகம். நீ ஒரு காதல் சங்கீதம். மக்களே, நம்ம இளையராஜா அவர்களோட சூப்பர்பான இசையில மனோ அண்ட் சித்ரா அவர்கள் பாடியதுங்க நாயகன் படத்துல. இவ்வளவு சூப்பர்பான மெலடி கேட்டுட்டே நாம குரங்கணி கிராமம் ரீச் ஆயாச்சு மக்களே. நம்ம கொழுக்குமலை டாப் ஸ்டேஷன் எல்லாம் இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலைகளோட அடிவாரத்தில் இருக்கிற ஒரு சூப்பரான சொர்க்க மாதிரி இருக்கிற மலை கிராமத்துக்கு நாம வந்து ரீச் ஆயாச்சு. வாங்க, வெல்கம் டு குரங்கணி கிராமம் மக்களே. இறங்க தயாராகவும் வாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சூப்பரா குரங்கணி மலைகளை, கொட்டாக்குடி ஊரை எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பர்பான எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ உங்களுக்காக வரப்போகுது. எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பாருங்க. நம்ம தேனி டிஸ்ட்ரிக்டோட சூப்பர்பான vlogs உங்களுக்காக. மக்களே, நம்ம தேனியிலிருந்து போடி வழியா நம்ம குரங்கணி ரீச் ஆயாச்சுங்க. செம்ம சூப்பரான ஊரா இருக்கு. பஸ் நிக்கிற இடத்துலயே பின்னாடி பாத்தீங்கன்னா இங்க பாருங்க. சோ இங்கிருந்து நம்ம மேல போனோம் குரங்கணி ஃபால்ஸ்க்கு. ஊருக்குள்ளேயே வந்து செம்ம சூப்பரா நம்ம காட்டருவி ஓடிட்டு இருக்குங்க. வேற லெவல்ல இருக்கு. ஸோ டிராவல் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேனியிலிருந்து குரங்கணி வரைக்கும் வந்தது நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ்ல. நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம குரங்கணி எக்ஸ்ப்ளோர் பண்றது, அதுக்கப்புறம் இங்க கும்கி ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் அடுத்தடுத்த vlogsல வரும், மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் cheers ஃப்ரம் குரங்கணிங்க. See you. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்குங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.